ஹாய் கண்டேட்ஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன் இந்த யூனிட்டில் எவ்வளோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுன்றதை எடுத்துருக்கோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3300 BC to 1900 BC. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் டைம் ஸ்பேன் ஆஃப் மெசபோட்டோமியா சிவிலைசேஷன்? மெசபோட்டோமியா சிவிலைசேஷனோட டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3500 to 2000 BC. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அமாங் த 4 லிஸ்டட் ஹேட் த லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டேட்? 4 சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெசபோட்டோமியா சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், ஈஜிப்ட் சிவிலைசேஷன். இந்த 4ல் எது ரொம்ப லேட்டஸ்ட்டாக உருவானது, ரொம்ப லேட்டாக உருவான சிவிலைசேஷன் கேட்குறாங்க. ஆன்சர் சைனீஸ் சிவிலைசேஷன். எப்போ உருவாயிருக்குன்னா 1700 BCயில் தான் சைனீஸ் சிவிலைசேஷன் உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்டு டூரிங் த லாங்கஸ்ட் கண்டினியூஸ் பீரியட்? எந்த சிவிலைசேஷன் ரொம்ப லாங் பீரியடாக சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஈஜிப்டியன் சிவிலைசேஷன். எப்போ உருவாயிருக்குன்னா 3100 BC இல்லை 2100 BC. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து 1900 BCயிலே முடிவடைஞ்சிருச்சு. ஆனால் ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் 300 to 1100 BC வரைக்கும் உருவாயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2000 வருஷம் நீடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைம் ஸ்பேன் ஆஃப் சைனீஸ் சிவிலைசேஷன்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சைனீஸ் சிவிலைசேஷன் தான் லேட்டஸ்ட் சிவிலைசேஷன் அமங் த 4. அதோட டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. எப்போ உருவாயிருக்குன்னா 1700 BCயிலேருந்து 1122 BC வரைக்கும் சைனீஸ் சிவிலைசேஷன் லாஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் ஆல் த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ஜென்ரலி எஸ்டாப்ளிஷ்ட்? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். சிவிலைசேஷன் எங்கே ஜென்ரலாக எஸ்டாப்ளிஷன் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ரிவர் பேங்க்ஸ், இன் பிளேஸ் நியர் த ரிவர்ஸ் அலாங் த பேங்க்ஸ். ரிவரை ஒட்டி தான் எல்லா சிவிலைசேஷனும் உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக், ரிவர் செட்டில்மெண்ட் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் ஹராப்பா. புக்கில் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் எடுத்துருக்காங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் வாஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் எவல்யூஷன்? ஹியூமன் செட்டில்மெண்ட் எவல்யூஷன் எப்படி உருவாச்சுன்னு கேட்குறாங்க. அதோட சீக்வன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு குரூப்ஸ், அந்த குரூப்ஸ் கம்யூனிட்டியாக மாறுது, கம்யூனிட்டி சொசைட்டியாக மாறுது, தென் சிவிலைசேஷனாக உருவாகுது. இதை வந்து ஷஃபில் பண்ணி நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். குரூப்ஸ் வந்து கம்யூனிட்டியாக மாறுது, கம்யூனிட்டி சொசைட்டி இன்டு சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், பீப்புள் செட்டில்டு நியர் ரிவர்ஸ் பிகாஸ் சாயில் இஸ் வாட்? ஏன் ரிவருக்கு பக்கத்தில் பீப்புள் செட்டில் ஆகிறாங்க? பிகாஸ் சாயில் இஸ் ஃபெர்டைல். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், பார்த்துங்க. வாட் அட்வான்டேஜ் டிட் ரிவர்ஸ் ப்ரொவைட் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ்? யூஸ்வலாக பீப்புள் வந்து ரிவர் பேங்க்ஸில் செட்டில் ஆகிறாங்க. ஏன் ரிவர்ஸ் வந்து ஃபெர்டைலாக இருக்குது? அதர் தென் என்னன்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்போ வந்து வாகனங்கள் கிடையாது. அதாவது நீர் மூலயமா, தண்ணீர் ஆறுகள் மூலயமா ஈஸியாக ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு படகுல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஈஸி மூவ்மெண்ட்டுக்காக ரிவர்ஸ் ஒட்டி மக்கள் செட்டில் ஆனாங்க. நெக்ஸ்ட் டாபிக், டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹராப்பா. புக்கில் ஹராப்பான்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் பார்க்கலாம். Who was the first person to describe the ruins of Harappa in his book? ஹராப்பாவை பற்றி சொன்ன ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சார்லஸ் மேசன். செகண்ட் கொஸ்டின், when did engineers discover burnt bricks while laying the railway line from லாகூர் to கராச்சி? இது ரொம்ப முக்கியம். எங்கே ரயில்வே லைன் லே பண்ணாங்க? லாகூர் டு கராச்சிக்கு லே பண்ணுறப்ப இவங்க வந்து இந்த burnt bricks இருக்கிற எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது எந்த வருஷம்னா 1856. ஹிஸ்ட்ரியில் இந்த 1856ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹூ கன்க்ளூடட் தட் ஹராப்பா அண்ட் மொகஞ்சதாரோ வேர் பார்ட் ஆஃப் லார்ஜ் சிவிலைசேஷன்? யார் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல்? அவர் ஹராப்பா அண்டு மொகஞ்சதாரோ ரெண்டுமே ஒரு சிவிலைசேஷனோட பார்ட்டுன்னு சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சர் ஜான் மார்ஷல். எந்த வருஷம்னா 1924. ஹராப்பாவையும் மொகஞ்சதாரோவையும் எக்ஸகவேட் பண்ண ஆண்டுகளும் எப்போனா 1920s தான். விச் சிட்டி வாஸ் கன்க்ளூடட் டு பி ஓல்டர், ஹராப்பா ஆர் மொகஞ்சதாரோ? எந்த சிட்டி வந்து ஓல்டர்னு கேட்குறாங்க. ஹராப்பாவா மொகஞ்சதாரோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹராப்பா தான் ஓல்டர். நெக்ஸ்ட் டாபிக், புக்கில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் எடுக்கிறாங்க பார்க்கலாம். கொஸ்டின் 1, when was the archaeological survey of India started? எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்குறாங்க. இயர் ரொம்ப ஹிஸ்ட்ரியில் இயர் ரொம்ப முக்கியம். 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எடுக்கிறாங்க? 1861. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the first surveyor of archaeological survey of India? யார் ஃபஸ்ட்டு சர்வேயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்னு கேட்குறாங்க. ஆன்சர் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஆர்கியாலஜி மெத்தட்ஸ் அண்ட் சைட்ஸ்.
ஹவு டு ஆர்காலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஏ லாஸ்ட் சிட்டி. இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் எடுத்துருக்காங்க பார்க்கலாம். விச் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த டோப்போகிராஃபி ஆஃப் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ். நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுற இடத்த வந்து எந்த டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம அதோட டோப்போகிராஃபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக ஏரியல் ஃபோட்டோகிராஃபி தான். ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மூலயமா நம்ம ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் தான் அந்த இடத்தையோட டோப்போகிராஃபியை நம்ம ஈஸியாக மேப் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின், வாட் டிவைஸ் மே பி யூஸ்டு டு சி அண்டர் த கிரவுண்ட். அப்போ கிரவுண்டுக்கு அடியில் எவிடன்ஸ் எதாக இருக்குதான்னு எந்த டிவைஸ் வச்சு பார்க்கலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் மேக்னெட்டிக் ஸ்கேனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டூ அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்காலஜிக்கல் ரிமைன்ஸ் அண்டர் த கிரவுண்ட். எந்த 2 அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆன்சர் ரேடார், இன்னொன்று ரிமோட் சென்சிங் மெத்தட். இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர்ஸ். இந்தியன் பார்டர் பற்றி என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நேம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹராப்பன் சைட் லொக்கேட்டட் இன் குஜராத். அப்போ குஜராத்தில் எந்த ஹராப்பன் சைட் கேட்குறாங்க. ஒன்று லோத்தல், இன்னொன்று தோலவீரா. இது 2மே குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹராப்பன் சைட் லொக்கேட்டட் இன் ஹரியானா. ஹரியானாவில் என்ன சைட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ராக்கி கர்ஹி அண்டு மிட்டாய். இந்த 2 சைட்டுமே ஹரியானாவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஹராப்பன் சைட் இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் எந்த ஹராப்பன் சைட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கலிபங்கன். விச் மேஜர் சைட் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் பாகிஸ்தான். அப்போ பாகிஸ்தானில் ரிவர் நதிகளில் எந்த சிவிலைசேஷன் எந்த சைட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹராப்பா. ஹராப்பா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. பாகிஸ்தானில் எந்த ரிவரில் ராவி ரிவரில் லொக்கேட் ஆகிருக்கு. விச் மேஜர் சைட் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் மவுண்ட் ஆஃப் டெட். எந்த சைட்டை மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவுக்கு மீனிங் என்னங்க. மவுண்ட் ஆஃப் டெட். நெக்ஸ்ட்டு டாபிக், டைம் ஸ்பேன், அர்பன் நேச்சர், டவுன் பிளானிங், மெக்ரகர். இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க பார்க்கலாம். விச் மெத்தட் வாஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த பீரியட் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனோட பீரியடை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், நம்ம ஏற்கனவே படித்த ஒரு ஆன்சர் இருக்குது. 3300 BC to 1900 BC. இண்டஸ் சிவிலைசேஷன் நம்ம சிலபஸில் இருக்குது. அதோட இயர் பார்த்துங்க 3300 BC to 1900 BC. இது எதை வச்சு எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாங்க கேட்குறாங்க. ஆன்சர் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹராப்பன் சிவிலைசேஷன் இஸ் கேட்டகரிஸ் அண்டர் விச் பீரியட் ஆர் ஏஜ். ஹராப்பன் சிவிலைசேஷனை எந்த ஏஜ்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பிரான்ஸ் ஏஜ். வாட் வாஸ் த எஸ்டிமேட்டட் ஏரியா ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனோட எஸ்டிமேட்டட் ஏரியா கேட்குறாங்க. இது தெரிஞ்சு வச்சுங்க. 13 ஸ்கொயர் கிலோமீட்டர். 13 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட், அர்பன் சிவிலைசேஷன்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க பார்க்கலாம். த ஹராப்பன் சிவிலைசேஷன் இஸ் கால்ட் அர்பன் பிகாஸ் ஆஃப் வாட் பிரைமரி ஃபியூச்சர். இப்போ ஹராப்பன் சிவிலைசேஷன் நம்ம அர்பன் சிவிலைசேஷன் சொல்கிறோம். என்ன பிரைமரி ஃபியூச்சரால் சொல்கிறோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங். நல்ல பிளான்டு சிட்டியாக இருந்தது. இப்போ கூட நம்மளோட சிட்டிஸ்லாம் பாருங்கள், சென்னை இப்போ கட்டின சிட்டிஸ் கூட அந்த அளவுக்கு பிளானில் இல்லை. ஆனால் அப்போ இருக்கிற ஹராப்பன் சிட்டிஸ் ஃபுல்லாக பிளான் பண்ணி எல்லாமே 90 டிகிரியில் ஸ்ட்ரீட்ஸ் அமைச்சு ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை வச்சு நம்ம வந்து ஹராப்பா அர்பன் சிட்டின்னு சொல்கிறோம், அர்பன் பிளானிங் சொல்கிறோம்னா வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி லார்ஜ் சிட்டிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனில் பெரிய சிட்டிஸ் எத்தனை பெரிய சிட்டிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 6 பிக் சிட்டிஸ். ஆன்சர் 6 பிக் சிட்டிஸ். வாட் 2 இம்பார்ட்டன்ட் சிவிக் கன்சர்ன்ஸ் வேர் கிவன் ப்ரையாரிட்டி இன் த ஹராப்பன் சிட்டிஸ். அப்போ சிவிக் சென்ஸ், ஹராப்பன் சிட்டிஸில் 2 சிவிக் சென்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஹைஜீன், இன்னொன்று பப்ளிக் ஹெல்த். இது 2மே ஹராப்பன் சிட்டிஸில் முக்கியமாக இருந்திருக்கு. ஹைஜீன் அண்டு பப்ளிக் ஹெல்த். The urban nature of civilization is shown by its possession of what for trade. இப்போ நம்ம வந்து வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங் வச்சு அது அர்பன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு காரணத்தினாலே அங்கே வந்து அர்பன் பிளானிங் இருந்தது, அர்பன் நேச்சர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். அவங்க ட்ரேடுக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட், the Harappan economy was supported by solid based in which 2 activities. இப்போ ஹராப்பனோட பொருளாதாரத்தை எந்த 2 ஆக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் அக்ரிகல்ச்சர் அண்டு ஆர்டிஸ்னல் ஆக்டிவிட்டீஸ். அப்போது ஆர்டிஸ்ட்டும் அக்ரிகல்ச்சரும் ஹேண்ட் கிராஃப்ட்ஸும் அக்ரிகல்ச்சரும் ரொம்ப தலை தோங்கி இருந்தது ஹராப்பன் சிவிலைசேஷனில். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், ஃபேக்ட்ஸை தவிர இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா நமக்கு இப்போ நிறைய அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸாக வருது. நம்ம ஃபேக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப மினிமமாக தான் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து அசர்ஷன் ரீசனிங்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க.
Next question. Unique feature of Harappan civilization. Question. The Harappan city was divided into 2 planned areas. அது என்னங்க, நம்ம ஹராப்பன் சிட்டியாக 2 பிளான்ட் ஏரியாவாக இருக்குது. அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன். இந்த அப்பர் டவுனுக்கு பேர் என்னென்னா சிட்டடல்னு சொல்லுவாங்க. லோவர் டவுன் வந்து ஆர்டினரி பொதுமக்கள் இருக்கிறது. அப்பர் டவுனில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த சிட்டடல் விச் வாஸ் ஹையர் அண்ட் ஸ்மாலர் பார்ட் ஆஃப் த சிட்டி வாஸ் யூஸ்டு பை ஹோம் கேட்குறாங்க. இப்போ ஹராப்பாவில் சிட்டடல் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆட்சி பண்ணுறவங்க தான் சிட்டடல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹராப்பாவில் ரொம்ப ஸ்மாலர் ஏரியா தான். லோவர் டவுன் தான் வந்து பெரிய ஏரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் வேர் லொக்கேட்டட் இன் சிட்டடல். அப்போ சிட்டடலில் என்ன பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்து கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ். கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ்லாம் எங்கே இருக்குது? லோவர் டவுனில் கிடையாது, அப்பர் டவுனில் சிட்டடலில் தான் கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் பார்ட் ஆஃப் த சிட்டி வாஸ் லார்ஜர் பட் லோவர் அண்ட் இன்ஹிபிட்டட் பை காமன் பீப்புள். இதை முன்னாடியே சொன்னதான் பெரிய ஏரியா பட் லோவர் ஏரியா. அங்கே வந்து காமன் பீப்புள் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் என்னன்னா லோவர் டவுன். நெக்ஸ்ட் டாபிக். மெக்ரகர் த ப்ரீகர்சர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த சப் டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர். த மெக்ரகர் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் நோன் சைட்ஸ் இஸ் எ சைட் ஆஃப் வாட் ஹிஸ்டாரிக்கல் ஏஜ். மெக்ரகர் வந்து எந்த பீரியடை சேர்ந்தது கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மெக்ரகர் இஸ் அ நியோலித்திக் சைட், அதாவது நியூ ஸ்டோன் ஏஜ். செகண்ட் கொஸ்டின். வேர் இஸ் அ நியோலித்திக் சைட் ஆஃப் மெக்ரகர் லொக்கேட்டட். எங்கே லொக்கேட் ஆகிருன்னு கேட்குறாங்க. நியர் போலன் பேசின் ஆஃப் பலூச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான்ற மாகாணத்தில் போலன் பேசினில் தான் இந்த மெக்ரகர் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் கொஸ்டின். த நியோலித்திக் கல்ச்சர் இன் மெக்ரகர் இஸ் எவிடன்ஸ் ஆஸ் இயர்லெஸ் விச் இயர். மெக்ரகரோட இயர் என்னான்னு கேட்குறாங்க. அதோட எவிடன்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7000 BC. இது நம்ம 6th டேர்ம் 2nd யூனிட்லேயே நம்ம பார்த்தோம், இந்த மெக்ரகர் பற்றி பார்த்தோம். இதில் பாருங்கள், மெக்ரகரோட பீரியட் என்னென்னா 7000 BC. மெக்ரகர் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் வாட் டூ ஃபவுண்டேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இயர்லி ஹியூமன் சொசைட்டி. அப்போ இயர்லி ஹியூமன் சொசைட்டியோட 2 ஃபவுண்டேஷனல் ஆக்டிவிட்டீஸோட எவிடன்ஸ் அங்கே இருக்குது. என்னென்னா மெக்ரகரில் ஃபார்மிங்கோட எவிடன்ஸ் இருக்குது, இன்னொன்று ஹர்டிங் அதாவது ஆடு மாடு மேய்த்தல், அதுவும் ஃபார்மிங், இது 2ஓட எவிடன்ஸ் வந்து மெக்ரகரில் இருக்குது. அதாவது மெக்ரகரோட இயர் வந்து 7000 BC. வாட் டைப் ஆஃப் பேட்டர்ன் டிட் ஹராப்பன் ஸ்ட்ரீட்ஸ் ஃபாலோ. ஹராப்பன் ஸ்ட்ரீட்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னா கிரிட் பேட்டர்ன். இப்போ இருக்க நியூயார்க் நகரம் மாதிரி அப்போவே நம்ம ஹராப்பன் சிட்டிஸ்லாம் கிரிட் பேட்டர்னில் வந்து அதோட டவுனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு. ஹவு டிட் த ஸ்ட்ரீட் இன்டர்செக்ட் ஈச் அதர். அப்போ கிரிட் பேட்டர்னா என்ன, நம்ம 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகிறது தான் நம்ம கிரிட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதோட ஹராப்பன் சிட்டிஸோட ஸ்ட்ரீட்ஸில் எத்தனை டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது? 90 டிகிரி ஆங்கிளில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹராப்பன் ஹவுசஸ் வேர் எய்தர் 1 ஆர் ஹவு மெனி ஸ்டோரிஸ் ஹை. அப்போ ஹராப்பன் ஹவுசஸில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஹராப்பன் ஹவுசஸ்லாம் ஸ்டோரிஸ் மாடிகளோடு இருக்குது. ஒன்று எய்தர் 1 மாடி இருக்குது, இல்லை 2 மாடி வீடுகளாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ரொம்ப இப்போலாம் முக்கியம். அசர்ஷன் ரீசனிங்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக மெயினாக வருது. வாட் டிட் எவ்ரி ஹவுஸ் ஹேவ் இன் அடிஷன் டு மெனி ரூம்ஸ் அண்ட் ஏ கோர்ட்யார்ட். அப்போ ஒரு வீட்லேயும் நிறைய ரூம்ஸு கோர்ட்யார்ட் தவிர வேறு என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஹராப்பன் சிட்டிஸில் என்னென்ன இருக்குன்னா வெல், டாய்லெட், பாத்ரூம். அப்போ எல்லா வீட்லேயும் என்ன இருக்குது? ரூம்ஸ் இருக்குது, கோர்ட்யார்ட் இருக்குது, அப்புறம் வெல், டாய்லெட், பாத்ரூம், இது எல்லாமே இருக்குது. த ஹவுசஸ் ஆர் பில்ட் யூஸிங் வாட் பிரைமரி மெட்டீரியல். அப்போ கட்டின வீடுகளோட பிரைமரி மெட்டீரியல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பேக்டு பிரிக்ஸ் அண்டு மார்ட்டர். பேக்டு பிரிக்ஸ் அதாவது பர்ன்ட் பிரிக்ஸ் அண்டு மார்ட்டர். பிசைட்ஸ் பேக்டு பிரிக்ஸ் வாட் அதர் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு. பேக்டு பிரிக்ஸ் இல்லாமல், சுட்ட செங்கல்கள் இல்லாமல் வேறு என்ன செங்கல்கள் யூஸ் பண்ணாங்கன்னா சன்ரைடு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய ஒளியில் காய்ந்த செங்கல்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் வாஸ் அ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க யூஸ் பண்ண பிரிக்ஸோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா எல்லாமே யூனிஃபார்ம் சைஸ். அப்போவே எல்லாமே ஒரே மாதிரியான சைஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் தேர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் பேலசஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் இந்த ஹராப்பன் சைட்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். இஸ் தேர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் பேலசஸ் ஆர் பிளேஸ் ஃபார் ஒர்ஷிப் இன் ஹராப்பன் சைட். ஹராப்பன் சைட்டில் பேலசஸ் ஆர் பிளேஸ் ஃபார் ஒர்ஷிப்போட எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆன்சர் நோ. இது நம்ம அசர்ஷன் ரீசனிங்கில் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேலசஸோட எவிடன்ஸும் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்போட எவிடன்ஸும் ஹராப்பனில் சைட்டில் கிடைக்கல. Besides being strong and durable, why are burnt bricks preferred for construction?
ஆன்சர் தேவர் ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அண்ட் வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர். ஏன் பேர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று அது வந்து பேர்ன்ட் பிரிக்ஸ் வந்து ஃபயருக்கு ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று தண்ணியில் கரையாது, பிசைட்ஸ் ஸ்ட்ராங் அண்டு டியூரபிள். நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பாருங்கள். வாட் வாஸ் அ கீ ஃபியூச்சர் ஆஃப் ஹராப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம்? ஹராப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டத்தோட கீ ஃபியூச்சர் என்னன்னு கேட்குறாங்க. த ட்ரைன்ஸ் வேர் கவர்டு வித் ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். அப்போ அவங்க போட்டிருந்தா அந்த சாக்கடைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ஸ்லாப் வச்சு மூடியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஃபியூச்சர் வாஸ் ப்ரொவைடட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இன் த ட்ரைன் டு கிளியர் தம்? இப்போ நம்ம சிட்டிஸில் பார்ப்போம், நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம், சென்னையில் இருக்க எல்லா பாதாள சாக்கடைக்கும் நடுவில் ஒரு மேன்ஹோல் இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் எல்லா ட்ரைனுக்கு நடுவுலையும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு, வாட் ஃபியூச்சர் வாஸ் ப்ரெசென்ட் இன் எவ்ரி ஹராப்பன் ஹவுஸ் டு கலெக்ட் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ட்ரைன்? இப்போ ஒரு வீட்டில் இருந்தும் நம்ம ட்ரைனேஜுக்கு வர அந்த கழிவுகளை வந்து அதில் இருக்க செடிமெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீட்லேயும் என்ன போட்டிருந்தாங்க, சோக் பிட் போட்டிருந்தாங்க. அந்த சோக் பிட்டில் வந்து அதில் இருக்க அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அதில் தேங்கி நின்ற பிறகு தண்ணீர் மட்டும் இந்த ட்ரைனேஜில் போகும். நெக்ஸ்ட் டாபிக், கிரேட் பாத், கிரானரி, அசம்பிளி ஹால், ட்ரேட். இதிலேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் பார்க்கலாம். கிரேட் பாத். வேர் இஸ் அ கிரேட் பாத் லொக்கேட்டர்? கிரேட் பாத் எந்த சிட்டிஸில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஹராப்பாவில் மொஹஞ்சதாரோ, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மொஹஞ்சதாரோவில் தான் கிரேட் பாத் இருக்குது. இந்த கிரேட் பாத் இஸ் கன்சிடர் த இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? கிரேட் பாத் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். அதில் தண்ணி வந்து சீக்கிரம் வந்து இழுத்துக்காது, வாட்டர் ப்ரூஃபான ஸ்ட்ரக்சர். வாட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வாஸ் யூஸ் டு மேக் கிரேட் பாத் வாட்டர் டைட்? அப்போ அந்த கிரேட் பாத்தை ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபாக பண்ணியிருக்காங்க. அது என்ன மெட்டீரியல்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமின் தார் மாதிரி ஒரு வகையான நேச்சுரல் பிட்டுமின் வந்து யூஸ் பண்ணி அந்த கிரேட் பாத்தை வாட்டர் ப்ரூஃபிங்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டெப்ஸ் லீட் இன் டு த கிரேட் பாத் ஃப்ரம் விச் டூ சைட்ஸ்? இது நம்ம அசர்ஷன் ரீசனிங்கில் கேட்கலாம். கிரேட் பாத்தோட ஸ்டெப்ஸ் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருந்தது, இல்லை நார்த்து சவுத்தில் இருந்தது, ஈஸ்ட்டை கரெக்டாக அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் என்னன்னா, ஸ்டெப்ஸ் லீட் இன் டு கிரேட் பாத் ஃப்ரம் விச் டூ சைட்ஸ்? நார்த் அண்ட் சவுத் சைட்ஸில் இருந்தால் ஸ்டெப்ஸ் இருந்தது, மற்ற சைட்ஸில் இருந்து ஸ்டெப்ஸ் இல்லை கிரேட் பாத்தில். த வாட்டர் ஃபார் த கிரேட் பாத் வாஸ் ட்ரான் ஃப்ரம் வேர்? அப்போ அந்த கிரேட் பாத்துக்கு தண்ணி எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஒரு வீடுகளில் இருந்த கிணறு, கோர்ட்யார்டில் இருந்த வெல்லில் இருந்தால் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த கிரேட் கிரானரி பற்றி கொஸ்டின்ஸ் என்ன எடுக்கலாம்னு பார்க்கலாம். த கிரேட் கிரானரி வாஸ் ஏ மேசிவ் பில்டிங் லொக்கேட்டட் அட் விச் சைட்? இப்போ நம்ம கிரேட் பாத் எங்கன்னு பார்த்தோம், மொஹஞ்சதாரோன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிரேட் கிரானரி எந்த சைட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹராப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் 2 ஃபுட் கிரெயின்ஸ் ஹூஸ் ரிமைன்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் அட் த சைட்ஸ்? அப்போ அந்த ஹராப்பன் சைட்ஸில் எந்த 2 ஃபுட் கிரெயின்ஸோட ரிமைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்குறாங்க. ஆன்சர் வீட் அண்டு பார்லி. இண்டஸ் சிவிலைசேஷனில் பார்லி ரொம்ப முக்கியம். வீட் அண்ட் பார்லி இதோட எவிடன்ஸ் வந்து அங்கே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், எ கிரானரி வித் வால்ஸ் மேட் ஆஃப் மட் பிரிக்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் வில்லேஜ் ஆஃப் ராக்கி கர்ஹி இன் விச் சிட்டி? அப்போ இதில் 2 கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேயே இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ராக்கி கர்ஹியில் கிரானரி எந்த சைட்டில் இருக்குதுன்னு கேட்கலாம். ராக்கி கர்ஹி. அந்த ராக்கி கர்ஹி எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹரியானா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அசம்பிளி ஹால். The assembly hall, a huge public building was located at which site? அசம்பிளி ஹால் எந்த சைட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மொஹஞ்சதாரோ. அப்போ மொஹஞ்சதாரோ கிரேட் பாத்தும் இருக்குது, அசம்பிளி ஹாலும் இருக்குது. வாட் வாஸ் அ கீ ஃபியூச்சர் ஆஃப் அசம்பிளி ஹால் ஸ்ட்ரக்சர்? இப்போ இந்த அசம்பிளி ஹால் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த அசம்பிளி ஹால் வந்து நிறைய பில்லரால் கட்டப்பட்டது. 20 pillars in 4 rows. இதோட இந்த அசம்பிளி ஹாலோட கீ ஃபியூச்சர் என்னென்னா 20 pillars in 4 rows வந்து இது கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குது? அசம்பிளி ஹால் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஹராப்பன்ஸ் ஆர் known டு பி கிரேட். ஹராப்பன்ஸை என்னவா சொல்கிறாங்க? ஹராப்பன்ஸ் ஆர் கிரேட் ட்ரேடர்ஸ்னு சொல்கிறாங்க. வாட் டிட் ஹராப்பன்ஸ் யூஸ் டு மெஷர் லென்த்? அப்போ அவங்க வந்து லென்த்தை நீளத்தை அளக்க பயன்படுத்தியது என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டிக்ஸ், குச்சிகளில் வந்து சில மார்க் போட்டு நீளத்தை அளக்கிறதுக்காக குச்சிகளை பயன்படுத்தினார்கள். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் வீல்ஸ் டிட் த கார்ட்ஸ் யூஸ்டு பை த ஹராப்பன்ஸ்? அப்போ ஹராப்பன்ஸ் யூஸ் பண்ண வீல்ஸு என்ன மாதிரி வீல்ஸுன்னு கேட்குறாங்க. ஸ்போக்லெஸ் வீல்ஸ். இப்போ நம்ம சைக்கிளில் ஸ்போக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்போக்ஸ் இல்லாமல் வெறும் வட்டமாக இருக்கிற சாலிடான ஒரு வீல்ஸ் தான் ஹராப்பன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் வித் த இண்டஸ் பீப்புள் இஸ் எவிடன்ஸ் பை சீல்ஸ் ஃபவுண்ட் இன் விச் அதர் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்? அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்றத எந்த சிவிலைசேஷனோட எவிடன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க.
ஆன்சர் மெசபடோமியா. மெசபடோமியாவுக்கு இன்னொன்று சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்லலாம். இங்கே இருக்க எவிடன்ஸ் வச்சு இண்டஸ் வேலி பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு நிரூபணம் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெசபடோமியன் ரீஜன் வேர் இண்டஸ் ஹில்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் ஆர் நவ் பார்ட் ஆஃப் விச் மாடர்ன் கண்ட்ரீஸ். இப்போ மெசபடோமியன் ரீஜன்ஸ் எந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே வருதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஈராக், குவைத் அண்ட் பார்ட் ஆஃப் சிரியா. பார்ட் ஆஃப் சிரியா, ஈராக் அண்ட் குவைத். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரேடு, டாக்யார்டு, லீடர், ஸ்டாச்சு அண்ட் டெக்னாலஜி. இதிலேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் பார்க்கலாம். ட்ரேடு கொஸ்டின், த கிங் நரம் சின் ஆஃப் த அக்கேடியன் எம்பையர் பாட் ஜுவல்லரி ஃப்ரம் விச் லேண்டு. அப்போ அக்கேடியன் எம்பையர்னு சொல்லப்படுகின்ற அதோட கிங் வந்து நரம் சின் வந்து எந்த லேண்டிலேருந்து ஜுவல்லரி வாங்கினார்னு நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் த லேண்ட் ஆஃப் மெலுஹா. இந்த லேண்ட் ஆஃப் மெலுகான்றது எதை வந்து சொல்லுவாங்கன்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரீஜனை தான் நம்ம மெலுகான்னு சொல்லுவாங்க. வாட் டைப் ஆஃப் சீல்ஸ் ஃபவுண்ட் இன் இண்டஸ் ஏரியா ஷோ ட்ரேட் லிங்க்ஸ் வித் மெசபடோமியா அண்டு பர்ஷியன் கல்ஃப். அப்போ இங்கே இண்டஸில் ஒரு சீல்ஸ் கிடைக்குது, அதை வச்சு நம்ம மெசபடோமியா அண்ட் பர்ஷியன் கல்ஃப் கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்ன சீல்னு கேட்குறாங்க. சிலிண்ட்ரிக்கல் சீல். வாட் நேம் வாஸ் யூஸ்டு ஃபார் த இண்டஸ் வேலி ரீஜன் இன் சுமேரியன் ரெக்கார்ட்ஸ். அப்போ சுமேரியனில் மெசபடோமியன் சிவிலைசேஷனில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரீஜனை என்னன்னு சொல்கிறாங்க, மெலுஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்யார்ட் அட் லோத்தல். இதிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். த நேவல் டாக்யார்ட் இண்டிகேட்டிங் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ் வாஸ் டிஸ்கவர்ட் அட் விச் சைட். அப்போ நேவல் டாக்யார்டு வந்து எந்த சைட்டில், எந்த இண்டஸ் சைட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் லோத்தல். லோத்தல் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ரிவர் இன் குஜராத். அப்போ குஜராத்தில் எந்த நதிக்கரை ஓரம் லோத்தல் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சபர்மதி ரிவர். நெக்ஸ்ட்டு, வாட் டைப் ஆஃப் ஸ்கல்ப்சர் வாஸ் அன்எர்த்டு இன் எ பில்டிங் இன் மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோவில் என்ன டைப் ஆஃப் ஒரு ஸ்கல்ப்சரை அன்எர்த் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஆன்சர் த ஸ்கல்ப்சர் ஆஃப் எ சீட்டட் மேல். த இண்டஸ் பீப்புள் ஹேவ் டெவலப்ட் எ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இண்டஸ் பீப்புள் வந்து அர்பன் சிவிலைசேஷனாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங், இன்னொன்று ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால இண்டஸ் பீப்புள் டெவலப்டு வெல் டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். நெக்ஸ்ட், த ஐவரி ஸ்கேல் வித் த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் வாஸ் ஃபவுண்ட் அட் விச் சைட். ஒரு ஐவரி ஸ்கேல், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கேல் வந்து எந்த இண்டஸ் வேலி சைட்டில் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து லோத்தல், குஜராத். குஜராத்தில் தான் அந்த ஐவரி ஸ்கேல் வந்து கிடைக்குது. த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்டட் ஆன் எ ஸ்கேல் ஆஃப் அதர் கான்டெம்பரரி சிவிலைசேஷன் வாஸ் தட் ஆஃப் மெஷர். எதனா இப்போ அந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஸ்கேலு என்ன அளவில் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அந்த ஐவரி ஸ்கேலோட அளவு என்னென்னா 1704 மில்லிமீட்டர், அதாவது 170 சென்டிமீட்டர், 170.4 சென்டிமீட்டர் வரும், 170 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ட் சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன் லாட்டின் வேர்ட் சிவிஸ் விச் மீன்ஸ் வாட். இப்போ சிவிலைசேஷன் எந்த வேர்டில் இருந்து வருதுன்னு கேட்கலாம். லாட்டின் வேர்டு, கிரீக் வேர்டு கிடையாது, லாட்டின். சிவிலைசேஷன் இஸ் அ லாட்டின் வேர்டு. லாட்டின் வேர்டு மீனிங் எந்த லாட்டின் வேர்டுனா சிவிஸ், அதுக்கு மீனிங் என்னென்னா சிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபேமஸ் ஸ்டாச்சுட் நோன் அஸ் த டான்சிங் கேர்ள் வாஸ் ஃபவுண்ட் அட் விச் இண்டஸ் சைட். அப்போ டான்சிங் கேர்ள், பிரான்ஸ் டான்சிங் கேர்ள்னு சொல்லுவோம். அந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு எந்த இந்த சைட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மொகஞ்சதாரோ. ஆல்ரெடி பார்த்தோம், அந்த ப்ரீஸ்டோட ஸ்டாச்சுவும் மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. இந்த டான்சிங் கேர்ளோட ஸ்டாச்சுவும் மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அசம்பிளி ஹாலும் மொகஞ்சதாரோவில் தான் இருக்குது. கிரேட் பாத்தும் மொகஞ்சதாரோவில் தான் இருக்குது. Next question. Sir John Marshall compared the artistic quality of the dancing girl statue at the age of which later civilization. Sir John Marshall என்ன பண்ணுறாரு, அந்த டான்சிங் கேர்ளோட ஸ்டாச்சுவோட ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி எந்த சிவிலைசேஷன் கூட கம்பேர் பண்ணுறாரு. கிரீஸ் சிவிலைசேஷன் கூட இந்த டான்சிங் கேர்ளோட ஸ்டாச்சுவை கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் அண்டு சங்கம் லிட்ரேச்சர் கனெக்ஷன். இப்போ இங்கே இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழர்களுக்கும் சங்கம் லிட்ரேச்சருக்கும் கனெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வாட் டஸ் எ கேவிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் கனெக்ஷன் டு இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் சங்கம் லிட்ரேச்சருக்கும் கனெக்ஷனில் கேவிட்டின்றது என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொற்கை வஞ்சி தொண்டி. நேம் ஃபியூ ஏன்ஷியன்ட் தமிழ் சிட்டி நேம் தட் இஸ் ஆல்சோ பிளேஸ் நேம் இன் பாகிஸ்தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பழைய ஏன்ஷியன் சிட்டிஸ் நேமு இப்போ அது இண்டஸ் வேலி பீப்புள் இருந்த பாகிஸ்தானில் அந்த நேமும் வழங்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன நேம்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொற்கை
வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை, குடல்கார்க். Next question. Which ancient Tamil port city name is also found as a place name in Afghanistan? அப்போ நம்ம தமிழ் போர்ட் சிட்டி நேம் வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் கூறப்படுது. அது என்ன நேம்னு கேட்டோம்னா, ஒன்று பூம்புகார், இன்னொன்று கொர்க்கை தான் குர்க்கைன்ற மாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் சொல்கிறாங்க. The names of which two rivers in Afghanistan and Pakistan are found to occur in Sangam literature? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்க எந்த 2 நதி வந்து சங்கம் லிட்ரேச்சரில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காவிரி அண்டு பொருன்ஸ். நம்ம காவிரியும் பொருணை நதியும் இருக்க மாதிரி அங்கே காவிரி அண்டு பொருன்ஸ்ன்ற 2 நதி இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, the Indus script has not been deciphered, so what is the main source of information about the Indus people? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், போன வீடியோவில் பார்த்துருந்தோம். 6th ஸ்டாண்டர்ட் Term 1 2nd சாப்டரில் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்னென்னா, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா நமக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கும், ஆனால் அந்த ஸ்கிரிப்டோட மீனிங்கை நம்ம டெசிஃபர் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த பீரியடில் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்ட் எழுத்துக்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அந்த எழுத்துக்களோட மீனிங்கை இன்ன வரைக்கும் நம்ம டெசிஃபர் பண்ணல. ஆனால் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்ம எதை வச்சு நம்ம வந்து அதோட பீரியடோட நேச்சர்லாம் நம்ம சொல்கிறோம்? அங்கே இருக்கிற ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அங்கே கிடச்சிருக்கிற சீல்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸும் அண்டு ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ், இது 2 வச்சு தான், அங்கே இருக்கிற செங்கற்கள் இந்த மாதிரி இதை வச்சு தான் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட நேச்சரை நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் இண்டஸ் சிவிலைசேஷன் வாஸ் எ பீஸ்ஃபுல் ஒன்? இப்போ நம்ம அங்கே கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப ஒரு அமைதியான சிவிலைசேஷன் சொல்கிறோம். என்ன எவிடன்ஸ்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அங்கே ஃபியூ வெப்பன்ஸ், அதிகமான வெப்பன்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இல்லை. அதே மாதிரி நோ எவிடன்ஸ் ஆஃப் ஆர்மி, அங்கே வந்து அவங்க இராணுவ படை வச்சுருந்ததுக்கான ஆதாரமும் இல்லை. அதனால் அந்த மக்கள் அமைதி விரும்பிகளாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, வாட் ஃபேப்ரிக் வாஸ் காமன் யூஸ் அமங் த இண்டஸ் பீப்புள்? இண்டஸ் பீப்புள் என்ன ஃபேப்ரிக் காமனாக யூஸ் பண்ணாங்கன்னா, காட்டன் ஃபேப்ரிக்ஸ், பருத்தி ஆடைகளில் தான் இண்டஸ் பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, பருத்தி ஆடைகள். வாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அன்எர்த்ட் தட் சஜஸ்ட் யான் வாஸ் ஸ்பர்ன் இன் த இண்டஸ் சிவிலைசேஷன்? அப்போ இண்டஸ் சிவிலைசேஷனில் ஒரு எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ் வச்சு அங்கே நூலை வந்து நெய்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன எவிடன்ஸ்னால் கிளே ஸ்பிண்டில்ஸ், களிமண்ணால் செய்யப்பட்ட ஸ்பிண்டில்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிசைட்ஸ் காட்டன் விச் அதர் மெட்டீரியல் வாஸ் யூஸ்டு ஃபார் அப்பேரல் பை இண்டஸ் பீப்புள்? காட்டன் தவிர வேறு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க? உல். காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் உல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் ஏ ப்ரீஷியஸ் மெட்டல் யூஸ் பை போத் மென் அண்ட் உமன் ஃபார் ஆர்னமெண்ட்ஸ் இண்டஸ் சிவிலைசேஷன். என்ன ப்ரீஷியஸ் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க? கோல்டு அண்ட் சில்வர், 2மே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் நாலேஜ் இண்டஸ் வேலி பீப்புளுக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட், விச் ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் வாஸ் யூஸ்டு பை இண்டஸ் பீப்புள் டு டிசைன் ஜுவல்லரி? அப்போ அவங்க டிசைன் பண்ண ஜுவல்லரியில் ஒரு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கார்னலைன் பீட்ஸ்னுவாங்க. இந்த ரெட் குவார்ட்ஸ் ரெட் ஸ்டோன் என்னன்னா கார்னலைன். விச் வாஸ் அ ஃபஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை த ஹியூமன்ஸ்? அப்போ மனிதர்கள் முதலாக கண்டுபிடித்த மெட்டல் இது, அது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து காப்பர். இரும்பு கிடையாது, காப்பர் தான் மனிதர்கள் முதலாக கண்டுபிடித்த உலோகம். விச் அனிமல் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ்? எந்த மிருகம் வந்து இண்டஸ் பீப்புளுக்கு தெரியாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹார்ஸ். அவங்களுக்கு குதிரை பற்றி தெரியாது. நெக்ஸ்ட், விச் மெட்டல் வாஸ் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ்? இப்போ இண்டஸ் பீப்புளுக்கு வேறு எந்த மெட்டல் பற்றி தெரியாதுன்னு கேட்குறாங்கன்னா, அயன், இரும்பை பற்றி இண்டஸ் வேலி பீப்புளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட், த எக்ஸகவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிகரன்ஸ் சஜஸ்ட் தட் பாசிபிள் ஒர்க்ஷிப் ஆஃப் விச் டயட்டி? அப்போ நிறைய ஃபீமேல் ஃபிகரன்ஸ் நிறைய கிடைக்குது. அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரை வந்து வழிபட்டுருக்கலாம்னு சொல்கிறாங்க? மதர் காடஸ், சிம்பலைசிங் அந்த மதர் காடஸை வந்து வழிபட்டுருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுறாங்களாம்? ஃபர்டிலிட்டி. ஆனால் அங்கே பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்புக்கு எவிடன்ஸ் கிடையாது, அதே மாதிரி பேலஸ்க்கு எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் ஃபீமேல் ஃபிகரன்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கு, அதை வச்சு அவங்க மதர் காடஸை வழிபட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பிசைட்ஸ் அக்ரிகல்ச்சர் வாட் வேர் த 2 அதர் ப்ராக்டிஸ்ட் ஆக்குபேஷன் ஆஃப் த இண்டஸ் பீப்புள்? அக்ரிகல்ச்சர் தவிர இண்டஸ் பீப்புள் வேறு என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பெண்டரி, ட்ரேடிங், ரியரிங் ஆஃப் கேட்டில். பாருங்கள் நிறையவே இருக்குது. இப்போ சட்டி பானை செய்திருக்காங்க, நகைகள் செய்திருக்காங்க, அதே மாதிரி துணியை வந்து நெசவு செஞ்சுருக்காங்க, கார்பெண்ட்ரி மர வேலைகள் செய்திருக்காங்க, அதே மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்காங்க, கேட்டில்ஸ் ஆடு மாடு கால்நடைகள் வளர்ப்பும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பாட்ரிஸ். த பாட்ரிஸ் ஆஃப் இண்டஸ் பீப்புள் வேர் டிப்பிக்கலி வாட் கலர் அண்ட் வித் டிசைன்ஸ் இன் பிளாக்? அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட
பாட்ரி என்ன கலரில் இருந்திருக்கு கேட்குறாங்க. யூஸ்வலாக ரெட் கலர் வித் பிளாக் டிசைன்ஸ் இருந்திருக்கு. ரெட் அண்ட் பிளாக் வேர் பாட்ரி. நெக்ஸ்ட் டிக்ளைன் ஆஃப் ஹராப்பா. அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். பை விச் இயர் ஹேட் த ஹராப்பன் கல்ச்சர் ஸ்டார்டட் டிக்ளைனிங். அப்போ எந்த இயரில் வந்து ஹராப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 1900 BC. அப்போ அது ஹராப்பன் பீரியட்னா 3300 BC to 1900 BC. நேம் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஃபேக்டர் சஜஸ்டட் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் ஹராப்பன் சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன் அழியிறதுக்கு என்ன நேச்சுரல் ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கலாம். எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், அங்கே இருந்த கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கலாம். நேச்சுரல் கலாமிட்டினா இந்த மாதிரி ஃப்ளட்டு, சுனாமி, இந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் தான் நேச்சுரல் கலாமிட்டி. கிளைமேட் சேஞ்ச், நிறைய வெப்பமாக இருந்திருக்கலாம், இல்லை வறட்சியாக இருந்திருக்கலாம். ஆர் டிஃபாரஸ்டேஷன். இத்தனை டேர்ம் வந்து சொல்கிறாங்க. நமக்கு எதுன்னு வந்து மேக்ஸிமம் சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு, the world's first planned cities and advanced sanitation drainage system are found in which civilization. நம்ம முன்னாடியே படித்தது தான். ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி அண்ட் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கே இருந்தது? இண்டஸ் சிவிலைசேஷனில் தான் இருந்தது. த ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடில் யூஸ் பண்ண ரேடியோ ஐசோடோப் பேர் என்னன்னு கேட்குறாங்க. கார்பன்-14. விச் சிவிலைசேஷன் டெவலப்டு த இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். அப்போ ரொம்ப இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் எந்த சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சான்னு கேட்குறாங்க. நம்ம மட்டும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போட்டுறக்கூடாது. ஆன்சர் வந்து சுமேரியன், மெசபடோமியன் சிவிலைசேஷன். சுமேரியன் சிவிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? மெசபடோமியா. இவங்க தான் இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கை கொண்டு வந்தாங்க. அந்த ரைட்டிங் எதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க? சிலிண்ட்ரிக்கல் சீல்னு சொல்லப்படுகின்ற அதில் வந்து சுமேரியன்ஸ் ரைட்டிங் இருந்திருக்கும். விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமங் த 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். இந்த 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் ரொம்ப லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், ஈஜிப்டியன் சிவிலைசேஷன். இந்த 4ல் எது பெருசுன்னு கேட்டால் இந்த ஆன்சர் என்னங்க? ஆன்சர் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன். அதே மாதிரி இந்த 4ல் எது ரொம்ப நாள் நீடித்த ஒரு சிவிலைசேஷன்னா ஈஜிப்டியன் சிவிலைசேஷன். அதே மாதிரி இந்த 4ல் எது வந்து ரொம்ப லேட்டாக உருவான சிவிலைசேஷன்னா சைனீஸ் சிவிலைசேஷன். நெக்ஸ்ட்டு, த இண்டஸ் சைட் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ இன் 1980. எந்த இண்டஸ் சைட்டை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 1980 யுனெஸ்கோ அறிவிக்கிறாங்க கேட்குறாங்க. ஆன்சர் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவை எந்த வருஷம் அறிவிக்கிறாங்க? 1980 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ அறிவிக்கிறாங்க. தேங்க்யூ கேண்டிடேட்ஸ். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 3rd யூனிட் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு யூனிட் வைஸாக நம்ம கொஸ்டின்ஸ் கொண்டு வர போகிறோம். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யூஸ்ஃபுல்